கொஞ்சம் கேளுங்க. நேற்று ராத்திரி நீங்க எதை பார்த்தீங்களோ, என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ, தயவு செஞ்சு அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க ரமேஷ். பிளீஸ் தயவு செஞ்சு அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. நிம்மதியான என்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு புயலா வருவேன்னு நான் முன்னமே தெரிஞ்சுக்காம போயிட்டேன். எந்த காதலை பத்தி நான் பெருமையா நினைச்சிட்டு இருந்தானோ அந்த காதலை எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு. கௌரவமான தகப்பனுடைய மக கண்ணியமானவன் இருப்பான்னு நம்பி எவளை என் வீட்டு தெய்வ திருமகளா மருமகளா ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அவளே என் வீட்டார் எதிரிலேயே என்ன தலைவலி வைப்பான கனவு கொண்டு நினைக்கிறேன். உலகத்துல ஆண்கள் தான் பெண்களை ஏமாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட? இப்படி எல்லாம் வாய்ப்பு சம சொல்லாதீங்க, அது ரொம்ப பாவம். நேற்று என் கண்ணாலே பார்த்தனே, அது பாவம் இல்லையா? இந்த ரவுடி பையன் இந்த ராஜு உனக்கு என்ன ஆகும்? இவனுக்கு உனக்கு என்ன உறவு? நம்ம பெற்றவங்க ஆணையா எனக்கு நீ ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்க. என்னன்னா? நான் தான் உன் அண்ணங்கிறத நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுமா. ஏன் ஊமை நீங்க ஏன் பேச மாட்டேங்கிற? இந்த கலங்கத்தை சொல்ல உனக்கே வெட்கமா இருக்குல்ல? இப்படி வார்த்தைகளால என் வாழ்க்கையை நீங்க கலங்கப்படுத்தாதீங்க. நான் சத்தியமா சொல்றேன், உங்களை தவிர நான் யாரையும் விரும்பவும் மாட்டேன் ரமேஷ். யாரையுமே விரும்பல? யாரையுமே விரும்பல? அப்ப இந்த ராஜுவுக்கு உனக்கு என்ன உறவு? சொல்லு சொல்லு. இல்ல ரமேஷ், இப்ப நான் எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல ரமேஷ். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. இதையெல்லாம் சொல்லி உன் பாவத்தை இன்னும் தரமோட்டு மூட முடியாது. வேஷம் கரைஞ்சு போச்சு. உன் சுயரூபத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கீதா, ஒருத்தனை ஏமாத்துறதோட உன் கதை முடியட்டும். இன்னும் எத்தனையோ ஆண்களை ஏமாத்தி அவங்க வாழ்க்கையும் பாழாக்காது. ஒரு கணம், ஒரு வீடு, ஒரு குடும்பம் வாழ நினைக்கிறவதான் பத்தினி. பல வீடுகளை வாழ நினைக்கிற அவங்களையும் பாழாக்காது. ஒரு கணவன், ஒரு வீடு, ஒரு குடும்பம் வாழ நினைக்கிறவதான் பத்தினி. அவங்களையும் பாழாக்குறதோட கதை முடியட்டும். இன்னும் எத்தனையோ ஆண்களையும் ஏமாத்தி அவங்களையும் பாழாக்காது. ஒரு கணவன், ஒரு வீடு, ஒரு குடும்பம் வாழ நினைக்கிறவதான் டாக்டர். கவலைப்படப்படியா ஒண்ணும் இல்லமா, ரொம்ப கவனமா பாத்துக்கணும். இந்த மருந்து வாங்கிட்டா சொல்லமா. பரவாயில்லம்மா, உங்க அக்காவுக்கு குணம் ஆனதுக்கு பிறகு வாங்கிக்கிறேன். டாக்டர், இந்த மருந்து எல்லாம் என்ன விலையாகும்? அதிகமா ஒண்ணும் இல்லம்மா, 50 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். நான் வரேன். பொம்மை வித்து 20 ரூபாய் தான் கிடைச்சது. இன்னும் எங்க அக்காவை காப்பாத்த 30 ரூபாய் வேணுமே. நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட கேட்பேன்? சாமி, ஏழைக்கு உதவி செய்யற ஆண்டவன் இந்த ஏழையை பார்க்க மாட்டியா? எங்க அக்காவை காப்பாத்த நீ உதவ மாட்டியா? எங்க அக்காவுக்கு ஒண்ணுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன். நானும் இங்கேயா உயிரை விட்டுடுவேன். என்ன ஆச்சு? அண்ணா, அக்கா உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. மருந்து வாங்க பொம்மையை வித்து 20 ரூபாய் தான் கிடைச்சது. இன்னும் 30 ரூபாய். நான் தரேன்பா, நான் தரேன். சீக்கிரமா போய் மருந்து வாங்கிட்டு போறவா. ரமேஷ், கீதா, கீதா, ரமேஷ், ரமேஷ் என்ன சந்தேகப்படாதீங்க ரமேஷ். கீதா, கீதா. ராஜு நீங்களா? ஆமா, இன்னுமா இவளுக்கு நினைவு இல்ல? ரொம்ப நேரமா அப்படியே இருக்கா, கண்ணும் திறக்கல. மயக்கத்துல ரமேஷ் ரமேஷ் வளர்றா. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. கீதா, கீதா, கீதா. ரமேஷ், ரமேஷ், ரமேஷ் ராஜின் கூட பிறந்தாண்ட ரமேஷ். என்ன சந்தேகப்படாதீங்க ரமேஷ். என்ன
நீங்க கீதாவோட அண்ணனா? ஆமா மஞ்சு, நான் தான் கீதாவோட அண்ணன். காணாம போன ராஜு நான் தான். அண்ணா அழகம்மா அழ, சந்தர்ப்பம் சூழல என்ன காட்டிக்க முடியாம போயிடுச்சு. கீதா, கீதா என்ன பாருமா, உங்க அண்ணன் வந்திருக்க என்ன பாருமா. கீதா, கீதா. நான் கெட்டு போனவில்லை ரமேஷ், நான் கெட்டு போனவில்லை. ராஜு என் கூட பிறந்த அண்ணன் ரமேஷ். ஐயோ, நான் சொந்த வாழ்க்கையில செஞ்ச கோளாறு என் தங்கச்சிக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்கிடுச்சு. மஞ்சு, இந்த படத்தை கீதா கூட. ரமேஷ் எங்க இருந்தாலும் நான் உடனே போய் அடிச்சுட்டு வரேன். அண்ணா நீ எங்கேயும் போகாத, நீ போனா திருப்பி வர மாட்டேன். நானும் உன் கூட வரேன். இல்லம்மா, இல்ல. இனிமே எந்த சக்தியும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. என் தருத்தரத்தால கெட்டு போன இந்த குடும்பத்துல சந்தோஷத்தை உண்டாக்காம நான் சாகவே மாட்டேன். பரமா, அக்காவை பாத்துக்க, நான் வரேன். எனக்கு மனசு என்னமோ சரியா இல்ல. நான் அவரோட போறேன். நீ அக்காவை பத்திரமா பாத்துக்கோமா. ரொம்ப வேகமா போறாம இருக்கு. சண்டைக்கு இது நேரம் இல்ல. எனக்கு தடுக்காது, நான் போகணும். வெயிட். அப்படி என்ன அவசர ராஜு? கிவ் அண்ட் டேக்னு லீடர்கிட்ட சொன்னியே. ஷியாம், என் தங்கச்சி உயிர் ஆபத்து இருக்கு. நான் அவசியம் ரமேஷ பார்த்தாலும் என்ன போக. அப்படியா? போ ராஜு. அடிக்காதீங்க, அவர் எங்க சொந்த அண்ணன். அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. அவன் மேல ஏத்துறேன்.
வழியை தடுத்தல. Give and take. Come on, take it. என் தங்கச்சியை கடத்திட்டு போக பார்த்தல்ல. ப்ளீஸ் ராஜு, ப்ளீஸ் கோட் பேக்கெட்ல தங்க கட்டிய வச்சு என்ன திருநாக்கி நீதான். ப்ளீஸ் சொல்லு. சொல்லு. தங்க கட்டி வச்சு நீதானே? நான் தான் அந்த தப்பை பண்ணேன். இன்ஸ்பெக்டர், நான் சட்டத்துக்கு கட்டுப்பட தயாரா இருக்கேன். ஆனா ஒரு வேண்டுகோள். ரமேஷ், கீதா உங்க நினைவாவே படுத்த படிக்கையா இருக்கா. அலட்சியமா நினைக்காதீங்க. அவ என் தங்கச்சி, என் கூட பிறந்த ரத்தம். ஆமாங்க, அண்ணன் திருடன்னு தெரிஞ்சா எங்க நீங்க அவ பேர்ல வச்சிருக்க அன்பு கெட்டு போயிடுமோன்னு பயந்துதான் கீதா கிட்ட என்ன யாருன்னு சொல்ல வேண்டாம் சத்தியம் வாங்கிக்கிட்டேன். அதனாலதான் ரமேஷ் சந்தேகப்பட்ட போது கூட தன் வாழ்வு பறி போனாலும் அவ என்னை காட்டி கொடுக்க விரும்பல. அப்போ பார்வதியோட மூத்த மகன் ராஜு நீதானா? ஆமாமா, அந்த பாவி நான் தான். ஐயா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் சரித்திரத்தை வச்சு என் தங்கச்சியோட சம்பந்தம் வேண்டான்னு சொல்லாதீங்க. என்னால வாழ்வு கட்டுப்படக்கூடாதியா, கெட்டு போயிடக்கூடாது. மாமா மாமா, அக்கா உங்க நினைவாவே படுத்திருக்காங்க. வாங்க மாமா வாங்க. ரமேஷ், விதியோ வினையோ ராஜுவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அதுக்காக கீதாவை நாம் அப்படியே விட்டுறக்கூடாது. பார்வதி குடும்பத்துல ஒரு மலர் இருந்திருக்கு, ஒரு தவறு இருந்திருக்கு. வாங்க கீதாவை பார்க்க போகலாம். வாங்க வாங்க. புறப்படு. கீதா, 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 யார் வந்திருக்காங்க பாருமா. கீதா, உன் ரமேஷ் நான் கூட்டிட்டு வந்திருக்கேம்மா. கீதா, ரமேஷ் வந்துட்டாமா, பாருமா. ரமேஷ், ரமேஷ். கீதா, என்ன மன்னிச்சிரு கீதா. ராஜு உங்க அண்ணங்கிற உண்மையை உணராம போயிட்டேன். உன் மனசை நான் உடைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு கீதா. அண்ணா, அண்ணா. ஏம்மா கீதா அழற? அழாதம்மா. நான் திருடனா வாழ்ந்தத எல்லாரும் மன்னிச்சுட்டாங்க. உனக்கு வாழ்வு தர ஒப்புதல் தந்துட்டாங்கம்மா. என் கனவு என்ன தெரியுமா? நீ நல்லா இருக்கணுங்கிறதா. என் கனவு முடிஞ்சு போச்சுமா. இனிமே உங்க அண்ணன் எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்குவான். அண்ணா அண்ணா. அழாதம்மா, அழாத. இது பாரு, நீதாம்மா அக்காவுக்கு ஆறுதலா இருக்கணும். இருக்கியாம்மா? சரிண்ணா. தினமும் அப்பா அம்மா போட்டோவுக்கு மாலை போடணுமா. அந்த தெய்வங்களோட புண்ணியம் தான் நம்ம குடும்பத்தையே காப்பாத்திருக்கு. அண்ணா, கீதா, அண்ணா, கீதா, அண்ணா, கீதா, அண்ணா, அண்ணா, எங்களை எல்லாம் விட்டு போறேன் அண்ணா. நீ வருத்தப்படாதம்மா, வருத்தப்படாத. எல்லாரும் பாவத்தை போக்கிக்கிறதுக்காக கங்கைக்கு போவாங்க. நான் என்னுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்காக சிறைச்சாலைக்கு போறேம்மா. ஆனா சீக்கிரம் வந்துருவேம்மா, சீக்கிரமா வந்துருவேன். அண்ணா, அண்ணா. ராஜு, கரபடிஞ்ச என் வாழ்க்கைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு களங்கமில்லாத ராஜுவா திரும்பி வரேன். ராஜு, எப்ப நீ திரும்பி வந்தாலும் மஞ்சு உனக்காகவே காத்திருப்பான்.